வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் நாள் அப்படின்றது நெருங்கிக்கிட்டே இருக்குது. தேர்தல் களமும் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய கட்சிகளுக்கு தொகுதிகளை அதாவது முக்கியமான கட்சிகள் எல்லாத்துக்கும் தொகுதிகளை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க இறுதிக்கட்டத்தை நோக்கி. அதுக்கு அடுத்தது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரம் சார்ந்து இறங்க போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்க 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரத்துல இறங்கி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டிவிகே. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன இப்போ அப்படின்னு பார்த்தா, என்னப்பா டிவிகே கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் வெளியில வரவே இல்லை, தளபதி விஜய் அவர்கள் எப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க, அதுவும் எந்த இடத்துல இருந்து முதல்ல பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் நிறையவே எழுந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புக்கும் பதில் சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. அதாவது தாவேகால பார்த்தோம் அப்படின்னா முதல் 100 வேட்பாளர்களை தளபதி விஜய் அவர்கள் தேர்வு பண்ணி முடிச்சிருக்கிறாரு. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. ஸோ 234 தொகுதிகளுக்கும் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்க போறாங்க அப்படின்ற அந்த பட்டியல் அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளியாகல. அப்படியே இருந்தாலும் தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் வட சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில தான் நிற்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்குது. நீங்களும் சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. ஸோ 90% அங்கதான் நிற்க போறாரு அப்படின்றது உறுதியா இருக்குது. இதை தாண்டி முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் நாளைக்கு அதாவது மார்ச் 25ஆம் தேதி 26ஆம் தேதிகளில் பெரம்பூர்ல அவருடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காகவே அதாவது பிரச்சார வேலைகளை பார்க்கறதுக்காகவே பெரம்பூர்ல ஒரு வீடு எடுத்திருக்காங்களாம். ஸோ அங்க தங்கி தான் 2 நாட்களுமே பெரம்பூர்ல பிரச்சார வேலைகளை விஜய் அவர்கள் பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த 2 நாட்கள்ல பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களை நேர்ல சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 2 நாட்கள்ல தளபதி விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு திமுக அவங்க கூட்டணி கட்சிகளோட நடத்திட்டு இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இவ்வளவு நாட்களா இழுபறின்னு போயிட்டு இருந்தது. ஒரு வழியா இப்போ எண்டு கார்டை நோக்கி நகர்ந்திருக்குது. அதாவது திமுக விசிகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. விசிகவும் அந்த தொகுதி பங்கீடு குறித்ததுல கையொப்பமும் விட்டுருக்கிறாங்க, ஒப்பந்தமும் நிறைவடைஞ்சிருக்குது. இதுல நாம இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுல இருந்து விசிக தொடர்ந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு இந்த முறை போன தடவை கொடுத்ததை விட அதிகமான தொகுதிகள் வேணும், அதுலயும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேணும், குறைந்தபட்சம் 10 தொகுதிகளாவது எங்களுக்கு வேணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை தான் விசிக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு திமுக தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வழங்குறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னா போன தடவையை விட இந்த தடவை நிறைய கூட்டணி கட்சிகள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்குமே தொகுதிகளை பிரித்து கொடுத்துருக்குறோம். காங்கிரஸுக்குமே போன தடவை கொடுத்ததை விட அதிகமாக தொகுதிகள் கொடுத்துருக்குறோம். அதே போல் உங்களுக்கு போன தடவை 6 கொடுத்தோம், அதுலேயுமே கூட நீங்கள் 1 குறைச்சிக்கோங்க, 1 குறைச்சிக்கிட்டு 5 தொகுதிகளுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் திமுக அவங்களுடைய பேச்சுவார்த்தையை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா விசிக அவ்வளவு குறைவான தொகுதிகளை எங்களால் வாங்க முடியாது, எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை எடுத்து வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமும் சில பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையில போணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோவுமே போட்டிருந்தாரு. அதை நாம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுல அவர் பகிரங்கமாவே விஷயத்தை வெளியில சொல்லியிருந்தாரு. 10 தொகுதிகள் அதாவது இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கல, அதுக்கும் குறைவான 10க்கும் குறைவான தொகுதிகள் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மனவேதனையா தான் இருக்குது, மன வலியா தான் இருக்குது. இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நகர்ந்து போகக்கூடிய ஒரு இடத்துல தான் நாம இருக்கிறோம். இந்த 1 தொகுதி 2 தொகுதி அப்படின்றதுக்காக நாம கூட்டணியை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா மதவாத அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அது இன்னுமே டேஞ்சர் ஆயிடும். ஸோ நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதுல தான் செயல்படணும், சூழ்நிலையை நாம புரிஞ்சுக்கணும். தொகுதிகள் குறைவா இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளுடைய வேலையை நம்ம கம்மியாயிடக்கூடாது, இன்னும் வலிமையா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ போட்டு பேசியிருந்தார். யாருக்காக சொல்லியிருந்தாரு அப்படின்னா தொண்டர்களுக்காக சொல்லியிருந்தாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் வீடியோல பேசி இருந்தாலுமே தொண்டர்களுடைய ரியாக்ஷன் எப்படியா இருந்தது அப்படின்னு பார்த்தா,
அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய அதிருப்தியை இன்னும் அதிகமாகவே வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். திமுக மேலே அவங்களுடைய விமர்சனங்களை வந்து அதிகமாக எடுத்து வச்சுருந்தாங்க. என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, நேற்று வந்து சேர்ந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அதிகமான தொகுதிகள் கொடுக்கும்போது இவ்வளோ வருடங்களாக உங்களோட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு, அதாவது விசிகவுக்கு எப்படி நீங்கள் குறைவான தொகுதிகள் கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை சோஷியல் மீடியாவில் விசிகவனுடைய தொண்டர்கள் திமுக மேலே அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த அதிருப்தி இப்போ வரைக்குமே வந்து போயிட்டு இருக்குது, சோஷியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது விசிகவுக்கும் திமுகவுக்கும் இடையில நடந்து முடிஞ்சு தொகுதி பங்கீடுமே வந்து நிறைவடைஞ்சிருக்குது. திமுக விசிகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விசிகவுக்கு போட்டியிடுறதுக்கு 8 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8 தொகுதிகளை வாங்கினதுக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்தது இரட்டை இலக்கத்தில் எதிர்பார்த்தோம், ஆனால் இரட்டை இலக்கத்தில் கிடைக்கல. இருந்தாலுமே இதை நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோம். விசிக அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதனால இந்த 8 தொகுதியிலையுமே எங்களுடைய சொந்த சின்னமான பானை சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடி பேசியிருக்கிறார். என்னதான் திருமாவளவன் அவர்கள் இப்படி செய்தியாளர்கள் முன்னாடி மகிழ்ச்சியாக தான் இருக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி 8 தொகுதிகளை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாலுமே தொண்டர்களுக்கு இது திருப்தி கொடுக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அடுத்தபடியாக நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி தேமுதிகவை தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுக வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. செய்தியுமே வந்து வெளியாக இருக்குது. நாளைக்கு போய் பேச போகிறாங்க. அவங்க பேசும்போது தேமுதிகவுக்கு திமுக எத்தனை தொகுதி கொடுக்க போகுது அப்படின்றது தான் இங்கே விஷயமாகவே இருக்க போகுது. அதை பொறுத்து தான் விசிக தொண்டர்களுடைய ரியாக்ஷன் அப்படின்றதும் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை திமுக தேமுதிகவுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுத்தாலோ இல்லை விசிக விட அதிகமான தொகுதிகளை கொடுத்தாலோ விசிக தொண்டர்களுடைய ரியாக்ஷன் அப்படின்றது அதிருப்தியில தான் முடியும். ஸோ அந்த இடத்துல விசிக தொண்டர்களுடைய ஆதரவு திமுகவுக்கு முன்னாடி கிடைச்சிட்டு இருந்த மாதிரி முழுமையாவே கிடைக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கும். இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்ணணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருந்தாங்க. மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை கூட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் அதில் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுகவோட கூட்டணி கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கட்சிகளோட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு இருக்கிறாங்க தொகுதி பங்கீடுக்கு. அடுத்ததாக வந்துட்டு எங்களையும் கூப்பிடுவாங்க, நாங்களும் போயிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம். மற்ற கட்சிகள் சூழ்நிலையை கருதி 1-2 தொகுதிகளை விட்டு கொடுக்கும்போது நாங்களும் கண்டிப்பாக 1-2 தொகுதிகளை விட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிய வந்துடும். தேமுதிகக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் வந்துட்டு பார்க்கணும். அதாவது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு பேட்டியை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் பாண்டே அவர்கள் திருமாவளவன் அவர்களை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாரு. ஸோ நேற்றைக்கு தான் வந்துட்டு அந்த பேட்டி அப்படின்றது வெளியானுச்சு. அந்த பேட்டியில் திருமாவளவன் அவர்கள் பேசின சில விஷயங்கள் ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்கிட்ட உங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபைனலாக சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் வந்து மழுப்பியே தான் கொண்டு போனார். ஏன் வந்துட்டு உங்களால் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வாங்க முடியல? இப்போ இன்னமுமே கட்சி வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு தானே, நீங்கள் வந்து கேட்டு வாங்கலாமே, ஏன் வந்துட்டு கொடுக்கல, ஏன் குறைக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து வருது, ஏன் நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காக பல கேள்விகள் பாண்டே அவர்கள் மூலமாக திருமாவளவன் அவர்கள்கிட்ட எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. சில தொகுதிகளை விட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. இப்படி பல கட்சிகளை பத்தி கேட்கும் போதும் தேமுதிகவை பத்தியுமே வந்துட்டு சில கேள்விகளை எடுத்து வைக்கிறாரு. ஸோ அப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, காங்கிரஸை பத்தி சொல்லும்போது காங்கிரஸ் வந்துட்டு பல வருடமா இருக்கக்கூடிய கட்சி, தேசிய கட்சி, அவங்களுக்கு வந்துட்டு 25 தொகுதி 28 தொகுதிகள் கொடுக்கறது அப்படின்றது வந்துட்டு கொடுத்துதான் ஆகணும். அவங்களுக்கு வந்து கட்சி வரலாறு அப்படின்றது அப்படி இருக்குது, பெரிய கட்சி. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியும் எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்றதையும் வந்துட்டு அவங்க கொடுத்தாகணும். அதே போல தேமுதிகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேமுதிகவும் ஒரு காலத்துல மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியா இருந்தது. தமிழகத்துல 3வது மக்கள் சக்தி பெற்ற மிகப்பெரிய கட்சியா இருந்தது. கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அந்த கட்சி எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் அவர்கள் சட்டசபையில எதிர்கட்சி தலைவரா போய் அமர்ந்தாரு. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. வாக்குகளை பெற்று வாக்கு சதவீதத்தை காமிச்சு அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வேணா அந்த கட்சி செல்வாக்கு இல்லாம இந்த நிலைமையில இருக்கலாம்,
இருக்கலாம். ஆனால் அது எப்படியாப்பட்ட கட்சி, தமிழகத்தில் எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு இந்த முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது சரிதான் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, தேமுதிகவுக்கு எங்களை விட அதிகமான தொகுதிகள் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தேமுதிகவுக்கு கண்டிப்பா விசிகாவை விட அதிகமான தொகுதிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் நிலவரம் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சமயத்துல இன்னொரு கேள்வியும் நிறைய பேருக்கு எழுது. சோசியல் மீடியால வந்துட்டு இதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்னன்னா, காங்கிரஸை பற்றி பேசும்போது அது பல வருட கட்சி வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, தேமுதிக பற்றி பேசும்போது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? 25 வருட கால வரலாறு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்களும் திமுகவோட தொடர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க, பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான மதிப்பையே நீங்கள் குறைந்து மதிப்பிட்டுக்கிறீங்க, உங்களுக்கான தொகுதியை நீங்கள் கேட்டு வாங்கணும்ல, ஏன் வந்துட்டு குறைந்து மதிப்பிட்டுக்கிறீங்க அந்த இடத்துல அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கிட்ட பல பேர் மூலமாகவும் வைக்கப்படுது. இந்த இடத்துல விசிகவுடைய பழைய வரலாறு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரியா பார்த்தோம் அப்படின்னா 2006 வருஷம் சட்டமன்ற தேர்தலில் விசிக பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணியில் வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் தான் அப்போ வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாங்க, தலைமையா இருந்தாங்க. அந்த டைம்ல விசிகவுக்கு ஜெயலலிதா அவர்கள் எத்தனை தொகுதி ஒதுக்குனாங்க அப்படின்னா 9 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த டைம்ல விசிக இப்ப இருக்கிற அளவுக்கு விரிவான கட்சியா வளரல. அப்போ வந்து ஓரளவுக்கு குறுகிய அளவுல தான் விசிக அப்படின்ற கட்சி இருந்தது. அந்த டைம்லமே அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களால் 9 தொகுதி அப்படின்றது திருமாவளவன் அவர்களுக்கு விசிக அப்படின்ற கட்சிக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அப்புறமும் கூட பார்த்தோம் அப்படின்னா 2011 தேர்தலில் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அந்த டைம்ல விசிக வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ கலைஞர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா விசிகவுக்கு 10 தொகுதிகள், இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை வந்துட்டு ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லாம் விட இப்போ பார்த்தோம் அப்படின்னா விசிக கட்சி அப்படின்றது ரொம்ப வந்து விரிவடைஞ்சிருக்குது. ஒரு மாநாடும் நடத்தினாங்க, அவங்களுக்கான ஆதரவு, அவங்களுக்கான மக்களை வந்துட்டு கூட்டி காமிச்சாங்க, கூட்டத்தை வந்து கூட்டி காமிச்சாங்க. ஸோ அவங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னமுமே கட்சி வந்துட்டு விரிவடைஞ்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடி கொடுத்த இரட்டை இலக்கம் இல்லை கொடுத்த தொகுதிகளை இப்போ குறைத்து 5 தொகுதி 6 தொகுதி இப்போ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 8 தொகுதியில வந்து நிற்கும் போது இது எப்படி நியாயமா இருக்கும், சாத்தியமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எடுத்து வைக்க தோணுது. ஸோ திருமாவளவன் அவர்களும் ஒரு இடத்துல பேசும்போது, நாங்கள் திமுக கிட்ட இந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த விஷயத்தையுமே எடுத்து வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா 2011 தேர்தலில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதி கொடுத்தாங்க, 10 தொகுதிகள் கொடுத்தாங்க. அந்த ஒரு நிலைமையை இப்போயும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும், குறைந்தபட்சம் 10 தொகுதியாவது வேணும். நாங்கள் எதிர்பார்க்கிறது 12 தொகுதிகள், குறைந்தபட்சம் நீங்கள் 10 தொகுதியாவது எங்களுக்கு தரணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கலைஞர் அவர்களை மேற்கோள் காட்டி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பேசினதா திருமாவளவன் அவர்களே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருந்துமே இறுதியா பார்த்தோம் அப்படின்னா திமுக விசிகாவுக்கு 8 தொகுதிகள் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது போக அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம், கமலஹாசன் அவர்களுடைய கட்சி, கமலஹாசன் அவர்களுடைய கட்சிக்கு மக்கள் நீதி மையம்க்கு திமுக 2 தொகுதிகள் அப்படின்றத ஒதுக்கி இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா இப்போ அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாக போகுது. ஸோ இந்த விஷயங்கள் சார்ந்து மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? விசிகாவை விட தேமுதிகவுக்கு திமுக அதிகமான தொகுதிகளை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விசிகாவுக்கு கொடுத்தது போலவே தேமுதிகவுக்கும் 8 தொகுதிகளை கொடுத்து விசிக தொண்டர்களுடைய அதிருப்தியை சம்பாரிச்சுக்க மாட்டாங்க திமுக அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.